Okay. பாவமும் ரட்சிப்பும் இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். பாவம் பாவம் பற்றி படிக்கும்போது 3 காரியங்களை பற்றி படிக்க போறோம். ஒன்று, பாவம் இந்த உலகத்துக்குள்ள எப்படி வந்தது? 2வது, அந்த பாவத்துடைய விளைவுகள் என்ன? 3வது, பாவத்துக்கான தீர்வு என்ன? ரீசன் ஃபார் சின். 2வது வந்து ரிசல்ட் ஆஃப் சின். 3வது ரெமடி ஃபார் சின். பாவத்தின் காரணம், பாவத்தின் அகோரம் அல்லது பாவத்தின் விளைவு. 3வது பாவத்தின் பரிகாரம், ரெமடி ஃபார் சின். இந்த 3 காரியங்களை வேகமா நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். சரி, பாவம்னு ஒண்ணு நம்ம ஜெனரலா யோசிக்கக்கூடிய காரியம் குடிக்கிறது, அதை செய்யறது, இதை செய்யறது, இதெல்லாம் பாவம் சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேதாகமத்தின் அடிப்படையில பாவம் என்றால் என்ன என்பதை நம்ம சரியா புரிந்து கொண்டாதான் அந்த பாவத்துடைய கொடூரமான தன்மையை குறித்து நம்ம கவனமா இருக்க முடியும். ஒண்ணு. 2வது, இந்த பாவத்திலிருந்து எவ்விதமாக வெளியே வருவது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பாவத்துக்கு யார் காரணம்? இதை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாவத்துக்கு யார் காரணம்னு நீங்க அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, கடவுள் ஏன் மனிதனை கெட்டவனாக படைத்தார்? ஒருவேளை கடவுள் மனிதனை நல்லவனா படைச்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இல்லையா சொல்லி நம்ம யோசிக்கலாம். வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது பாவத்துக்கு யார் காரணம்ன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, தயவு செய்து உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல தேவன் எவ்விதமாக உலகத்தை படைத்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் நாள்ல வெளிச்சம், 2வது நாள்ல வானம், 3வது நாள் நிலம், சமுத்திரம், 4வது நாள் அவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உருவாக்குறார். 5வது நாள் பறவைகள், கடல் வாழ் உயிரினங்களை உருவாக்குறார். 6வது நாள் நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள், அதே போல மனுஷிய அவர் உருவாக்குறார். இதை எல்லாத்தையும் படிக்கும் போது ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இந்த வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் படைச்சு முடிச்ச உடனே மறுபடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நல்லது என்று கண்டார். 10ஆம் வசனத்துல நல்லது என்று கண்டார்னு சொல்லி சொல்றாரு. 12ஆம் வசனத்துல சொல்றாரு. 18ஆம் வசனம், 25ஆம் வசனம், 31ஆம் வசனம், 21ஆம் வசனம் எல்லாமே அதான் சொல்லுது, நல்லது என்று கண்டார். சரி, இப்படி எல்லாத்தையும் படைச்சிட்டே வரும்போது முதல் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் மனிதனையும் பெண்ணையும் தன்னுடைய சாயலிலே உருவாக்கினார்னு வாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய சாயலிலே உருவாக்கினார், இன் ஹிஸ் இமேஜ் அண்ட் ஹிஸ் ஓன் லைக்னஸ் சொல்லி வேதாகமம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? கடவுளுக்கு 2 கை இருக்கும், மனுஷனுக்கு 2 கை இருக்கும். கடவுளுக்கு கால்கள் இருக்கும், நமக்கும் கால் இருக்கும், அப்படி அர்த்தமா? இல்ல. அதாவது ஆண்டவருக்கு என்னெல்லாம் பண்புகள் இருக்குதோ அதே பண்புகளோடு மனிதனை உருவாக்கினார். உதாரணத்துக்கு, கடவுள் புனிதமானவர், பாவமே இல்லாதவர், பாவத்தை பார்க்க கூடாத விதத்துல சுத்தமானவர். மனிதனை அபிதமாக தான் உருவாக்கினார். அவனுடைய எண்ணத்திலேயோ பார்வையிலேயோ செயலிலேயோ பாவமே இல்லாதவனாக, நல்லவனாக, புனிதனாக அவனை உருவாக்கினார். கடவுள் அன்புள்ளவர், மனிதனை அன்புள்ளவனாக உருவாக்கினார். கடவுள் நீதி உள்ளவர், he is a right God, righteous God. நீதி உள்ளவனாக மனிதனை உருவாக்கினார். கடவுள் யோசித்து காரியங்களை தீர்மானிக்கக்கூடிய திறமை உடையவர், அவ்விதமாக மனிதனை உருவாக்கினார். மனிதனை உருவாக்கி முடிச்சுட்டு அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் மிகவும் நல்லது என்று கண்டார். அப்போ கடவுளுடைய படைப்புகள்ல எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா படைப்புகளும் ஆண்டவருடைய பார்வையில வெகு நன்றாக இருந்துச்சு. சரி, அப்படி இருக்கும்போது எவ்விதமாக மனிதன் கெட்டு விட்டான்? பாவத்துக்கான காரணம் என்ன? 2வது அதிகாரம் 16ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், இது எல்லாமே நமக்கு தெரியும், இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா மரத்துடைய பழத்தை நீங்க சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்துடைய
பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா சாவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்றாரு, 17ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்போ ஏன் ஆண்டவர் இவ்விதமான ஒரு கட்டளையை கொடுத்தார்? வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, நம்மை படைத்த கடவுள் கட்டுப்பாடுள்ள ஒரு சுதந்திரத்தை மனிதனுக்கு கொடுத்தார். கட்டுப்பாடுள்ள சுதந்திரம்னா, அதாவது அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்த எல்லைக்குள்ள பயன்படுத்தணும்னு சொல்லி உருவாக்குனார். என்ன அர்த்தம்? தோட்டத்துல இருக்கக்கூடிய எந்த மரத்துடைய பழத்தையும் சாப்பிடலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க மரத்துடைய பழம் தோட்டத்துடைய நடுவுல இருக்கு, அதை சாப்பிடக்கூடாது. இன்னும் வேற என்ன மரம் வந்துச்சு? ஜீவ விருட்சம் இருக்கு. அதாவது ஜீவ விருட்சம்னா உயிர் கொடுக்கக்கூடிய கனி. அந்த மரத்துடைய பழத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா சாவே கிடையாது. அதனால சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சொல்லி கொடுத்தார். மனிதனை உருவாக்கும் போது கடவுள் ஒரு ரோபோவா உருவாக்கல, அல்லது ஒரு ஏஐ மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி உருவாக்கல. அவனாக யோசித்து காரியங்களை தீர்மானிக்கக்கூடிய திறமையோட உருவாக்குனர். அந்த சுதந்திரத்தையும் சுய சித்தத்தையும் அறிவையும் இன்னைக்கும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம காலையில எத்தனை மணிக்கு எழும்பணும்ன்றது நம்ம தான் தீர்மானிக்கிறோம். எந்திரிச்ச பிறகு உட்கார்ந்து நான் என்னுடைய மொபைலை தோன்றதா, பைபிளை படிக்கிறதா, பாடத்தை படிக்கிறதான்றது நான் தான் தீர்மானிக்கிறேன். அப்படியே மொபைல் உள்ள போனாலும் எந்த வெப்சைட் நான் பார்க்கணும், எதை பார்க்க வேண்டாம்ன்றதை நான் தான் தீர்மானிக்கிறேன். எல்லா காரியத்திலையும் நான் என்ன டூத் பேஸ்ட் வச்சு பல் விளக்கலும், எந்த ட்ரெஸ் போடலும், என்னுடைய கோர்ஸ் நான் என்ன எடுக்கலும், இவ்விதமாக பல்வேறு காரியங்கள்ல ஒவ்வொரு நாள்லயும் சின்ன தீர்மானங்கள் பெரிய தீர்மானங்கள் எல்லாத்துலயும் மனிதனுக்கு சுய சித்தம் இருக்கு. யோசித்து காரியங்களை தீர்மானிக்கக்கூடிய திறமையை கடவுள் மனிதனுக்கு அன்றைக்கு கொடுத்திருந்தார், இன்றைக்கும் கொடுத்திருந்தார். ஆனால் மனிதன் என்ன தெரியுமா செஞ்சிட்டான்? அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி விட்டான். அதான் பாவத்துக்குரிய முக்கியமான காரணம். உலகத்துல பாவம் எப்படி வந்தது, எங்கே வந்ததுன்றதுக்கு நீங்க பொதுவா உட்கார்ந்து பொறுமையா உட்கார்ந்து அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 3வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, முதல் வசனத்துல பிசாசு அல்லது சாத்தான் கடவுள் படைத்த ஒரு படைப்பின் மூலமாக, அந்த சர்ப்பம்னா பாம்பு பிசாசு கிடையாது, பாம்பை பயன்படுத்தி ஏவாளோடு பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிச்ச உடனே தூண்டுறான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன, நீ இதை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல மாறிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏவாள் அந்த பாம்பு மூலமாக தங்கிட்ட பேசக்கூடிய சாத்தாங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசும்போது ஏவாளுக்கு முன்னாடி 2 சாய்ஸஸ் இருக்கு. ஒண்ணு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த பழத்தை சாப்பிடாம இருக்கலாம். அல்லது சாத்தா என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டனா நீ கடவுளை போல மாறிடுவ, உனக்கு நிறைய சந்தோஷமான காரியங்கள் நடக்கும், நீ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாதபடிக்கு கடவுள் உன்னை தடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி பொய் சொல்றான். இதை கேட்ட உடனே ஏவாள் யோசிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த சாத்தான் பேசினாலும் சரி, வானத்துல இருந்து எந்த தேவதூதர் பேசினாலும் சரி, இது ஆண்டவர் சொன்னதா, ஆண்டவர் செய்ய சொன்னதா, செய்யக்கூடாதான்னு சொல்லி யோசித்திருக்கணும். ஆனா அவங்க யோசிக்கல. அவங்க என்ன யோசித்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விட சாத்தானுடைய வார்த்தையை அதிகமாக நம்புனதால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள். 4ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிங்க தம்பி, ஒரு சில வசனங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். தேங்க்யூ தம்பி. இந்த வசனத்துல அந்த 6ஆம் வசனத்தை அப்படியே கவனிங்களேன். அந்த வசனத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏவாள் தவற நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது, பிசாசு ஏவாளுடைய உள்ளத்துல ஒரு தூண்டுதல் கொடுக்குறான். இதை நீ சாப்பிட்டாதான் என்ன, இதை என்ஜாய் பண்ணி பார்த்தா என்னன்னு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஏற்கனவே
இந்த ஏவாளுக்கு அந்த மரத்துல இருக்க பழத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்ன பண்றாங்க முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, பார்த்தாள், பார்த்தாள், பறித்தாள், புசித்தாள், பகிர்ந்தாள். பார்த்தாள், பறித்தாள், புசித்தாள், பகிர்ந்தாள். எண்ணம் பார்வையாக மாறுகிறது. பார்வை ஆசையின் அடிப்படையில செயலாக மாறுகிறது. அதன் அடிப்படையில அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை கொண்டு போய் தன்னுடைய கணவருக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கும் மனிதர்கள் தவறு செய்யும் போது அந்த தவறை தான் மட்டும் செய்யறது கிடையாது, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்றாங்கல்ல. இது எங்க ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? அங்க அந்த ஏதேன் தோட்டத்துல ஏவாள் மூலமாக ஆரம்பித்தது. சரி, நம்ம கேட்கலாம், சாதாரண ஒரு பழத்தை சாப்பிட்டது தப்பான்னு சொல்லி கேட்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், நம்மை படைத்த கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்குன்னு சொல்லி நெறிமுறைகளை வச்சிருக்காரு. அந்த நெறிமுறைகள் சின்ன நெறிமுறைகளோ பெரிய நெறிமுறைகளோ அதை தாண்டதுதான் பாவம். அதை தாண்டதுதான் பாவம். நீங்க பாத்தீங்கன்னா 1 யோவான் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சு பார்க்கும்போது, நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். நியாய பிரமாணம் என்ன? கடவுள் கொடுத்த சட்ட திட்டங்களை மீறுவது பாவம். எங்க ஆரம்பிச்சிச்சு? ஏவாள் முதலாவது கடவுள் கொடுத்த சட்ட திட்டங்களை மீறிவிட்டார்கள். அதான் 1 யோவான் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அநீதி எல்லாம் பாவம் தான். அநீதினா என்ன? கடவுள் மனிதர்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் எதிர்பார்க்கிறார். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்னா, அவர் எப்படி புனிதராக இருக்கிறாரோ மனிதனும் புனிதனாக வாழ வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற மாதிரி, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடி மனிதனும் அவரால் படைக்கப்பட்ட மனிதனும் அவிதமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு நிலைமையை விட்டு தவறுவதுதான் பாவம். பாவம்ன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? மிஸ்ஸிங் த மார்க். மிஸ்ஸிங் த மார்க். ஒரு அம்பை எடுத்து அந்த வில்ல வச்சு குறிப்பாத்து விடும்போது அது எந்த இடத்துக்கு நேராக போக வேண்டுமோ அதை விட்டு விலகி வேற இடத்துக்கு போறது. ஆதாம் ஏவாளை கடவுள் பெரிய நோக்கத்தோடு உருவாக்குனார். தான் கூடயே வச்சிருக்கலோன்னு சொல்லி எதிர்பார்த்தார். அவங்களுக்கு மரணமே கிடையாது. அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும்னு எதிர்பார்த்தார். ஆனால் மனிதன் அந்த எதிர்பார்ப்பை கெடுத்து விட்டான். அப்போ பாவத்துக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, மனிதனுடைய கீழ்ப்படியாமை. த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஒரே ஒரு காரியத்துல கடவுளுக்கு கீழ்ப்படியாததால அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பாவிகளாக மாறிவிட்டார்கள். பாவிகளாக மாறிவிட்டார்கள். சரி, அதோடைய விளைவுகள் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆரம்பிக்குது. இவங்க பாவம் செஞ்சாலும் என்ன நடக்குதுன்னா, 3வது அதிகாரத்துக்கு மறுபடியும் நம்ம வரலாம். 3வது அதிகாரத்துல 7வது 8வது வசனங்கள்ல அவங்களுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? குற்ற மனசாட்சி வந்துருச்சு. குற்ற மனசாட்சி. இவ்வளவு நேரம் தன்னை படைத்த கடவுளோட நேரடியா பேசக்கூடிய இந்த மக்கள் தோற்றத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா? அவருக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த அந்த 7வது 8வது வசனங்களை பார்க்கும்போது இதுவரைக்கும் அவங்க மத்தியில களங்கமே இல்லை. எப்படி ஒரு குட்டி பிள்ளைகள் ஒருவேளை ட்ரெஸ் போடாட்டாலும் எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணாது இல்லையா? அவ்விதமாக இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப இதுவரைக்கும் அவங்க கண்கள் திறக்கப்படாத பார்வையற்றவர்களா இருந்தாங்களா? அப்படி அர்த்தம் இல்லை. தவறு எது, சரி என்பது எது என்பதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் தவறை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பவர் இல்லை. காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனது கலங்கப்பட்டு விட்டது. அந்த மனது கலங்கப்பட்டபடியினால அவருடைய பார்வை கலங்கப்பட்டு விட்டது. அவருடைய செயல்கள் கலங்கப்பட்டு விட்டது. விளைவு, மனிதன் கெட்டவனாக மாறிவிட்டான். இதுவரை நல்லதையே யோசித்து, நல்லதையே சிந்தித்து, நல்லதையே செய்யக்கூடிய மனிதன் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால கெட்டவனாக மாறிட்டான். அப்ப அவனுடைய எண்ணம் மாறிடுச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 8வது அதிகாரம் 3வது அதிகாரம் 8வது 16வது வசனங்களை படிக்கும்போது அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு, குற்ற மனசாட்சி வந்துருச்சு, வெக்கம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அவங்களால நீதியுள்ள கடவுளை அவர்களால் நேரடியாக சந்திக்க முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக எது தெரியுமா பாதிச்சுச்சு? 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆனால் ஆதாமும்
அவன் மனைவியும் கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அன்பின் அடிப்படையில இருந்த அந்த உறவு, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த அந்த உறவு பாதிக்கப்பட்டு விட்டது. கணவன் மனைவிக்கு இடையில உள்ள உறவு பாதிக்கப்பட்டு விட்டது. எல்லாமே, அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு, மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு எல்லாமே என்ன செஞ்சிருச்சுன்னா பாதிக்கப்பட்டுருச்சு. எப்படி நம்ம அமிதமாக சொல்ல முடியும்? மனிதன் கெட்டவனாக மாறிட்டான் எப்படி நீங்க சொல்றீங்க சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 51வது சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல தாவீது விதமாக சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறார்? இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள்னு சொல்லி சொல்றாங்க. 51வது சங்கீதம் 5ஆம் வசனத்துல. இந்த சங்கீதம் எப்போ தாவீது எழுதுறாருன்னா, பத்சேபாள் எனப்பட்ட இன்னொரு தன்னுடைய படை வீரனுடைய மனைவியை அநியாயமாக எடுத்துக்கொண்டு அவளோடு தவறு செய்துவிட்டு அந்த எவிடன்ஸே இருக்கக்கூடாதுன்றதுக்காக கணவரை கொன்னுட்டு 1 வருஷம் எல்லாருக்கும் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா கடவுள் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக இந்த தாவீதை உணர்த்தும் போது தாவீது சொல்ற, நானா இவ்வளவு கெட்டவன், கடவுளோடு நெருக்கமாக இருக்க வேண்டிய நானா இப்படி செஞ்சுட்டேன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். என்னுடைய எண்ணம் மோசமா இருக்கு, என்னுடைய பார்வை மோசமா இருக்கு, என்னுடைய தீர்மானம் மோசமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த உலகத்துல பிறக்கும் போதே நான் கெட்டவளாக பிறக்கிறேன். இது எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? ஆதாம் ஏவாள் செய்த தப்புல இருந்து ஆரம்பிச்சிச்சு. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, அடிக்கடி யோசிக்கணும்ல, நானா இப்படி யோசிக்கிறேன், நானா இதை போய் பார்த்துட்டேன், நானா இதை செஞ்சுட்டேன், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் ஏன் செய்யறேன்? காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் பாவிகளாக மாறிவிட்டார்கள். விளைவு ஆதாம் ஏவாள் தான் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜெனரேஷனும் வந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கதா, அம்மாவுடைய அப்பா, தாத்தா பாட்டி, அந்த மாதிரி தாத்தாவுக்கு தாத்தா, பூட்டனுக்கு பூட்டன், ஓட்டன்லாம் சொல்லுவாங்க. யாருன்னே தெரியாது, தாத்தாவே தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்படியே அந்த தலைமுறையுடைய பட்டியலை நீங்க போட்டுக்கிட்டே போனீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் தலையானவர் யாருன்னா, ஜீவன் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் தகப்பன் யாருன்னா ஆதாம். உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனுக்குலத்திற்கும் பெண் பாட்டியம்மா யாருன்னா அவர் தான் ஏவாள். இந்த இடத்துல ஆதாம் ஏவாள் தவறு செய்தார்கள். விளைவு அவங்க கெட்டு போயிட்டாங்க. கடவுளோடு உள்ள உறவு கெட்டு போச்சு. அவங்களுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு. உள்ளத்துல குற்ற மனசாட்சி வந்துச்சு. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், கடவுள் சொன்ன வார்த்தையை விட்டு கீழ்ப்படியாம போயிட்டேன், கடவுளை சந்திக்க முடியல. கடவுளோடு உள்ள உறவு முழுவதுமாக அவர்களை பாதித்து விட்டது. தேவனோடு உள்ள உறவு பாவம் பாதிக்குது. நீங்க ஏசாயா 59வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயா 59 முதல் 2 வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினையை உண்டாக்குகிறது. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய தவறுகள், என்னுடைய தவறான தன்மை இருக்கு இல்லையா, அது கடவுள்கிட்ட நான் நெருங்கி வராதபடிக்கு, கடவுளை தேடாதபடிக்கு என்னை தடுக்குது. எனக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கு, எனக்குள்ள பயம் இருக்கு, எனக்குள்ள தவறான தன்மை இருக்கிறது. நீங்க அடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, சரி அந்த அதிகாரத்துல சரி இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணும்போது ஆண்டவர் இவங்களை மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்லையா? ஒரு சாதாரண தப்பு தானே பண்ணாங்க. ஒரு கேம்ப்ல ஒரு தம்பி கேட்டான். என்ன கேட்டான்னா, அதாவது சாதாரண ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலுமா ஆதாம் ஏவாளுக்கு? மனிதனுடைய கீழ்ப்படியாமை பாவத்துக்கான காரணம். மனிதன் கெட்டவனா மாறிட்டான். உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஆதாம் ஏவாளை அழைச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்றத அவங்க கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? 3வது அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான்.
அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படிச் செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். போதும் தம்பி, தேங்க்ஸ். இந்த இடத்துல ஆண்டவர் ஆதாம கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாருன்னா, ஆதாமே நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏன் ஆதாம் இருக்கிற இடம் கடவுளுக்கு தெரியாதா? ஏன் தெரியுமா கூப்பிடுறாரு? ஆதாம், நீ தப்பு பண்ணிட்ட. நீ தப்பு பண்ணது எனக்கு தெரியும். ஏவாள் கொண்டு வந்து அந்த பழத்தை கொடுக்கும்போது, இது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம், நம்ம செய்யக்கூடாது, போய் அவர்கிட்ட சாரி கேட்கலான்னு சொல்லி நீ யோசிச்சிருக்கலாம். ஆனா என்ன செஞ்சீங்கன்னா, 2 பேரும் சேர்த்து தப்பு பண்ணிட்டீங்க. பண்ணதுடைய விளைவு கடவுளுடைய சாயலை நீங்க இழந்துட்டீங்க. போய் உங்களை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு மரங்களுக்கு இடையில செடிகளுக்கு இடையில ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆதாமே, நான் இப்பமாவது உங்ககிட்ட பேசுறேன். நான் என்ன எதிர்பார்க்கறேன் தெரியுமா? ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி சொல்லி உன்னுடைய தப்பா ஒத்துக்கொண்டு என்கிட்ட வருவாயானா நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். ஆதாம பார்த்து கேட்கிறேன். என்ன கேட்கிறாருன்னா, ஆதாமே, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன பழத்தை சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏற்கனவே சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பயந்து போய் மரத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கோன்றாங்க. அது காரணம் இல்ல, தப்பு பண்ணிட்டோம், குற்ற மனசாட்சி வந்துருச்சு, அதனால ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உடனே ஆதாமிட்ட ஆண்டவர் கேட்ட உடனே ஆதாம் என்ன தெரியுமா சொல்றாரு? இல்ல ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன். நான் இந்த தோட்டத்துல ஆஸ் அ பேச்சுலரா தனியா சுத்தி இருக்கும்போது பிரச்சனையே வரல. எனக்கு ஒரு பொண்ணு கொடுங்க, அல்லது எனக்கு ஒரு மனைவியை கொடுங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்கலாம் நான் கேட்கல. இதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னு கேட்காதுங்க. அது அவருடைய ஆட்டிடியூட். ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்து கொடுத்தீங்க. அவளை திருமணம் பண்ண பிறகு அவள் எனக்கு இந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். எந்த பெண்? நீர் எனக்கு கொடுத்த பெண் கொண்டு வந்து கொடுத்தாள். ஆகவே நான் இதை சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்றேன். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, நான் தப்பே பண்ணல, நான் ரொம்ப நல்லவன். ஆனா நீர் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். நீர் தான் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சோதனைக்கு காரணமா மாறிட்டீங்க. ஒண்ணு, கடவுள் மேல பழி போட்ட ஆதாம். 2வது, யார் மேல பழி போடுறாரு தெரியுமா? தன்னுடைய மனைவி மேல பழிய போடுறாரு. இன்னைக்கும் மனிதர் இந்த தப்பு தான் பண்றாங்கல்ல. நீங்க ஏன் தப்பு பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா, கடவுள் என்ன இப்படி படைச்சிட்டாரு. எனக்கு பாத்தீங்கன்னா, என்ன குடிகாரனா கடவுள் படைச்சிட்டாரு, அல்லது என்னைய இம்மாரலா வாழக்கூடிய ஒருத்தலா படைச்சிட்டாரு, அல்லது பயங்கர கோபக்காரனா படைச்சிட்டாரு சொல்லி நம்ம சொல்லிடுறோம்ல. நிறைய மக்கள் சொல்றாங்கல்ல, கடவுள் என்னை போட்டு ஏன் இப்படி சோதிக்கிறான்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. 2வது யார் மேல பழிய போடுறாங்க? மற்றவங்க மேல. எங்க அப்பா அம்மா சரியில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி சரியில்லை, அல்லது அண்ணன் தம்பி சரியில்லை. நான் வாழ்ற சமுதாயத்துல நீங்களும் வாழ்ந்தீங்கன்னா என்ன மாதிரி தப்புதான் பண்ணுவீங்க. இப்படி சொல்லக்கூடிய மாணவர்கள் அநேகர் உண்டு இல்லையா? கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, பாவத்துக்கான காரணம் மனிதனுடைய கீழ்ப்படியாமை முதலாவது. அதை விட பயங்கரமான காரியம், மனிதன் தான் தப்பு பண்ணிட்டேன்றத ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அன்னைக்கும் இன்னைக்கும் ஏற்றுக்கொள்ள. சரி, ஆதாவை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்டு முடிச்சிட்டாரு. ஏவாளை கூப்பிடுறாரு. ஏவாளை பார்த்து, ஏவாள், நீ சாப்பிட்டியாவான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏவாள் என்ன தெரியுமா சொல்றாங்க? சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அந்த 13வது வசனத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, என்னை எது ஏமாத்திருச்சுன்னா சாத்தான் ஏமாத்திருச்சு. இந்த பாம்பின் வழியாக சாத்தான் கிட்ட பேசுறதால மயங்கி போய் ஏமாந்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஏவாள் பழிய தூக்கி யார் மேல போட்டாங்க தெரியுமா? பிசாசு மேல போட்டாங்க. ஆதாம் பழிய தூக்கி கடவுள் மேல போட்டாரு, சக மனிதர் மேல போட்டாரு. ஏவாள் பழிய தூக்கி பிசாசு மேல போட்டாங்க. என்னை கூட அநேகர் சொல்றாங்க இல்லையா, ஏன் பிசாசு என்னை போட்டு இப்படி சோதிக்கிறான்? பிசாசுதான் என்னைய பாவம் செய்ய வைக்கிறான். அருமையான தம்பி தங்கச்சி, யாரையும் கட்டாயப்படுத்தி பிசாசால மாற்ற முடியாது. ஆதாம் ஏவாளுடைய ஃபுல் சாய்ஸ், ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆதாமும் தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏவாளும் தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை. விளைவு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 3வது அதிகாரத்துடைய பின்பகுதியில ஆண்டவர் அவர்களை அந்த தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டிட்டாரு. ஏன் விரட்டிட்டாரு?
தவறே இல்லாத கடவுள் தவறு செய்த மனிதனை தன்னோடு வைக்க முடியாது. ஏன் வச்சா என்ன ஆகும்? தோட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்துடைய கனியை அவன் சாப்பிட்டு வாழ்நாள் முழுவதும் சாகாத அந்த ஒரு தன்மையை வரத்தை பெற்றுக்கொள்ள கூடாதுன்றதுக்காக அவனை தோட்டத்தை விட்டு விரட்டிட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றத ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். இந்த பழத்தை நீங்க என்னைக்கு சாப்பிடுறீங்களோ அன்னைக்கு நீங்க சாவீங்கன்றது தெளிவா சொல்லியிருந்தார். ஆகவே மனிதனுடைய தவறுக்கு தண்டனை கிடைத்தது. அப்போ பாவத்துக்கான காரணம் என்னன்னா மனிதனுடைய கீழ்ப்படியாமை. மனிதன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, இந்த பாவத்துக்கான விளைவுகள் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மனிதனுடைய எண்ணங்கள் கலங்கப்பட்டு விட்டது. சக மனிதனோடு உள்ள உறவு பாதிக்கப்பட்டுருச்சு. கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையில உள்ள உறவு கெட்டு போச்சு. மனிதனுடைய உள்ளத்துல குற்ற மனசாட்சி வந்துருச்சு. மனிதன் கெட்டவனாக மாறிவிட்டான். இன்னும் அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடக்குது. என்ன நடக்குது? 2வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இதை பண்ணனா உனக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லி சொன்னார். என்ன தண்டனை? நீ என்ன செய்வனா சாகவே சாவாய்ன்னு சொல்லி சொன்னார். விளைவு மனிதனுடைய வாழ்க்கையில சாவு வந்துவிட்டது. மரணம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிரிவுன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா அந்த உலகத்துல நம்ம சாகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆவியும் ஆத்மாவும் உடம்ப விட்டு பிரிஞ்சு கடவுள்கிட்ட போகுது. அது பிரிவை குடிக்குது. அப்ப அதே பிரிவு கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையில வந்துருச்சு. இதே வசனம் எங்க வருதுன்னா ரோமர் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? கடவுளை விட்டு மனிதன் பிரிக்கப்பட்டான். அதான் ரோமர் 6:23லயும் வாசிக்கிறோம். இதே இந்த நம்ம 2வது அதிகாரத்துல வாசிக்க கேட்டதுலயும் அதான் வாசிக்கிறோம். சரி, அப்ப நம்ம கேட்கலாம், எல்லாருமே தான் சாகுறாங்க இல்லையா? நல்லவங்களும் சாகுறாங்க, கெட்டவங்களும் சாகுறாங்க. அப்படி இருக்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம்னு எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் பைபிளுடைய கடைசி புக்கு. யோவானுக்கு ஆண்டவருடைய அப்போஸ்தலனாகிய ஆண்டவருடைய சீஷனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் அவர் பத்மூன்ற தீவுல இருக்கும்போது சொன்னது. அப்ப அதுல 20வது அதிகாரம் 14வது 15ஆம் வசனங்கள்ல நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. 2வது மரணத்தை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அக்கினியும் அந்த பாதாளமும் பிசாசும் கர்த்தருடைய புத்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்களும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டாங்க. அக்கினி கடல்னா தீயே கடல் மாதிரி இருக்கும். நரகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அது 2ஆம் மரணம் சொல்லி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும், பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த உலகத்துல என்ன காத்திருக்குன்னா, ஒருவேளை இந்த உலகத்துல தண்டனை கிடைக்காம இருக்கலாம். இந்த உலகத்துல சாகும் போது ஒன்ஸ் ஃபார் ஆல் கடவுள் விட்டு பிரிக்கப்பட்டு போயிருவாங்க. எங்க போயிருவாங்க? நரகத்துக்கு போயிருவாங்க. நரகம்னு ஒண்ணு இருக்கா? யார் போய் பார்த்துட்டு வந்தாலும் நம்ம கேட்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உண்மை என்று நம்ம நம்புவோமானா, இயேசு கிறிஸ்து போதித்த எல்லா காரியங்களும் உண்மை நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் நரகத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, பரலோகத்தை பத்தி நிறைய என்ன செஞ்சிருக்காரு? அவர் போதிச்சிருக்காரு. அப்ப என்ன நடக்குது? மரணம் மனுக்குலத்துக்குள்ளே வந்துவிட்டது. 2வது, சரி, அப்ப மனுஷன் தன்னை திருத்திக்கலாம் இல்லையா? யோவான் 8வது அதிகாரம் 34ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மனிதன் உதவியற்றவனாக மாறிவிட்டான். யோவான் 8:34 என்ன சொல்கிறது? பாவம் செய்கிற எவளும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நான் எந்த காரியத்தை விரும்பி செய்யறனோ, சந்தோஷத்துக்காக அல்லது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கும் போது அது எனக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குது. உண்மைதான், அதனாலதான் தப்பு பண்றோம். ஆனா நாள் ஆக 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 நான் விரும்பி செய்த காரியத்தை என்னால விட முடியல. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில நீ விரும்பி செய்த காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறியா? நீ அதை விடணும்னு நினைக்கிற, உன்னால விட முடியல. பாவத்துடைய தன்மை என்ன தெரியுமா? அதை செய்யக்கூடிய மக்களை அடிமையாக மாற்றிவிடும். அவங்க நல்லா தெரியும் தப்புன்ட்டு, ஆனா அதை விட்டு அவர்களாலே வெளியே வர முடியாது. அடிமைத்தனம். பழைய ஏற்பாட்டுல பாவத்துடைய தன்மையை பற்றி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 13வது அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? என்ன அர்த்தம்? எத்தியோப்பியா தென் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோட கருப்பா இருப்பாங்க. வெள்ளைக்காரங்க யூரோப்பியன்ஸ் வெள்ளையா இருப்பாங்க.
அவங்க எத்தியோப்பியன்ஸ் அல்லது ஆப்பிரிக்கன்ஸ் கருப்பர்கள் சொல்லி நம்ம சொல்லிடுறோம். நம்ம மாநிறமா இருக்கிறோம்னு சொல்லுவோம். ஒரு எத்தியோப்பியன் தன்னுடைய கலரை மாற்ற முடியுமா? என்ன கிரீம் போட்டாலும், என்ன வச்சு குளிச்சாலும், ஏதோ சோப் போட்டு குளிச்சாலும், என்ன ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், ஒரு எத்தியோப்பியன் தன் கலரை மாற்றவே முடியாது. இத கடவுள் உதாரணமா சொல்றாரு. 2வது, ஒரு ஒட்டகை செவிங்க மேல இருக்கக்கூடிய புள்ளிகளை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இது 2மே நடக்குமா? நடக்காது. எத்தியோப்பியனுடைய கலர் மாறுமா? மாறாது. 2வது, ஒட்டகச்சிவிங்கியுடைய புள்ளிகள் மாறாது. 2மே நடக்குமானா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். கூடுமானால், இது நடக்குமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். என்ன அர்த்தம்? உன்னால் என்னால் நன்மை செய்ய முடியாது. காரணம், பாவியான ஒரு மனிதன் அவன் செயலற்றவன் அல்லது அவன் உதவியற்றவன். ஹி இஸ் ஹெல்ப்லெஸ். அவனால முடியாது. நேரத்தில் நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதை செய்யறது மூலமா, இதை செய்யறது மூலமா, உடலை வருத்துறது மூலமா, உபவாசம் இருந்து ஜபிக்கிறது மூலமா பாவத்தை மேற்கொள்ளும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. மனிதன் உதவியற்றவனாக மாறிவிட்டான். ஓகே, இததான் பவுல் ரோமர் 7வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரோமர் 7, 19, 20ல நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்கு. ஆனால் நன்மை செய்வது என்னிடத்துல இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். எது நன்மைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் என்னாலே அதை செய்ய முடியவில்லை. காரணம் என்னன்னா, நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அவிதமாக செய்கிறது. ரோமர் 7வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள்ல பவுல் மனிதனுடைய போராட்டத்தை பற்றி அவர் என்ன செய்யறாரு? எழுதுறாரு. அப்போ பாவம் முழு மனு குலத்தையும் சீரழித்து விட்டது. கடவுள் மனிதனுக்கு தண்டனை கொடுத்தார், பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தார். கடவுள் தாம் படைத்த உலகத்தை சபிச்சுட்டாரு. உலகத்துல உள்ள வெதர் மாறிடுச்சு, கிளைமேட் மாறிடுச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய பாவம் பெருக தொடங்கிருச்சுன்னு சொல்லி ஆதியாகமும் 6வது அதிகாரத்துல படிக்கிறோம். இவ்விதமாக மனிதர்கள் எவ்வளவு தப்பு செய்ய முடியுமோ அவ்வளவு தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சினால் நல்லவனா மாறவே முடியல. அப்போ பாவம் பயங்கரமானது. இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கு காரணம் மனிதனுடைய பாவம் தான். அவனுடைய பாவத்தன்மை. இந்த உலகத்துல எந்த மதத்துல பிறந்திருந்தாலும், எவ்வளவு பக்தி உள்ள குடும்பத்துல வளர்க்கப்பட்டாலும், கடவுளுடைய பார்வையில உலகத்துல இருக்க எல்லாருமே பாவிகள். அது கிறிஸ்தவ மதத்துல இருந்தாலும் சரி, இந்து மதத்துல இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதத்துல இருந்தாலும் சரி, மனிதன் உலகத்துல பிறக்கும் போதே பாவியா பிறக்கிறான். அவனுடைய சொந்த முயற்சினால பாவத்துல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அவன் அடிமையா இருக்கிறான், அவன் உதவியற்றவளா இருக்கிறான். அப்போ நிறைய நன்மை செய்யறது மூலமா கடவுளை பிரியப்படுத்திடலாமா? கடவுளை பிரியப்படுத்த முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது, நம்முடைய நீதி எல்லாம் கடவுளுடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. கடவுளுடைய பார்வையில அழுக்கான கந்தையா இருக்கு. எங்க இருக்கு? ஏசாயா 64வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இவ்விதமாக சொல்லுகிறது. எங்களுடைய நீதிலாம், நான் நிறைய நல்லது செய்யறேன், நிறைய பேருக்கு தான தர்மம் பண்றேன், அல்லது போய் நிறைய சோசியல் ஒர்க் பண்றேன், எதை பண்ணாலும் சரி, கடவுளுடைய பார்வையில என்னுடைய நீதி எல்லாம் அவருடைய பார்வையில அழுக்கான கந்தையா இருக்கு. நான் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தரத்துக்கு வரவே முடியாது. ஏன்னா அவன் மனிதனை படைத்த நிலைமை வேற, இன்னைக்கு அவன் இருக்கக்கூடிய நிலைமை வேற. பாவம் பயங்கரமானது இல்லையா? இன்னைக்கு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. ஏஐ லெவல்ல, டிஜிட்டல் லெவல்ல எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆனா மனிதனுடைய தன்மை மாறல. எப்படி இன்டலெக்சுவலா தப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு அவனுடைய கண்டுபிடிப்புகளை வைத்து எவ்வளவு கேவலமான காரியங்களை செய்ய முடியுமோ செஞ்சிட்டு இருக்காங்க. காரணம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய சிந்தனை தோற்றம் முதற்கொண்டு எல்லாம் பொல்லாததான் இருக்கு. நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? பாவத்தின் காரணம் ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாம். பாவத்துடைய காரணம் ஆதாம் ஏவாள் தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. பாவத்தின் அகோரம் பாத்தீங்கன்னா, மனிதனுக்குள்ளே குற்ற மனசாட்சி வந்துவிட்டது. மனிதன் கெட்டவனாக மாறிவிட்டான். மனிதன் மற்றவர்களை குற்றப்படுத்த ஆரம்பித்து விட்டான். தன்னுடைய தவறை அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. தொடர்ந்து கடவுளுக்கு விரோதமான பாவத்தை செஞ்சிட்டு இருக்கான். அவன் அடிமையாக மாறிவிட்டான். மரணம் சமுதாயத்துக்குள்ள வந்துச்சு. அவன் நரகத்துக்கு பாத்திரவனாக மாறிட்டான். அவன் அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சான். இத கடவுள் பார்த்தார். பாவத்தின் ஆரம்பம்
பாவத்தின் அகோரம். இதை பார்த்த கடவுள் இந்த மனிதனை அப்படியே விட்டுறக்கூடாதுன்றக்காக அவன் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக அவர் என்ன செய்யறாருன்னா மனிதனுக்கு பாவத்துல இருந்து ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துறாரு. அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல எல்லாமே இருக்கு. எவ்விதமாக பாவம் வந்துச்சுன்னு அதுல இருக்கு, எவ்விதமாக பாவத்தின் விளைவுகள் வந்துச்சுன்னு இருக்கு. 3வது பாவத்தின் பரிகாரத்துக்கான திட்டம் அங்க ஆரம்பிக்குது. தயவு செய்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் வித்துக்கும். சர்ப்பத்தை பற்றி பேசும்போது, பாம்பு கிட்ட பேசும்போது பாம்பு பற்றி சொல்ல, பிசாசு பற்றி சொல்றாரு. உன்னுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதாவது அந்த பெண்ணுகிட்ட, பெண் மூலமாக வரக்கூடிய ஒருவர் உனக்கு பகையாற்பர். நீ என்ன தெரியுமா செய்வ? அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். சாத்தானே பாவத்துக்கு நேராக மனிதனை வழி நடத்திட்ட, பாவம் செய்வதற்கு தூண்டி அவனை கெட்டவனா மாத்திட்ட. ஆனால் உன்னுடைய தலையை அவர் நசுக்கிடுவார். நீ என்ன செய்வனா அவருடைய குதிக்கால நசுக்குவான்னு சொல்லி சொல்றாரு. என்ன அர்த்தம்? எந்த பெண் மூலமாக பாவம் வந்ததோ அந்த பெண் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு நபர் மூலமாக இந்த பாவம் அழிக்கப்படும், அல்லது பாவத்துக்கான பரிகாரம் செய்யப்படும் சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்றார். சரி, என்ன நடக்குது? இதுடைய கடவுளுடைய வாக்கு தத்துவத்தின்படி அவருடைய ரட்சிப்பின் திட்டம் ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே ஆரம்பிச்சிருச்சு. மனிதனை எப்படியாவது மறுபடி தன்னிடத்துல கொண்டு வரணும்ன்ற கடவுள் இந்த உலகத்துல தன்னுடைய அன்பை பல்வேறு விதங்கள்ல வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் முழுவதும் அதை பத்தி தான் சொல்லுது. அது எல்லாவற்றுடைய உச்சகட்டமாக மனிதன் எல்லாரும் செய்த பாவத்துக்காக அவன் செலுத்தக்கூடிய பலிகள் மூலமாக அவனுடைய பாவம் நிவர்த்தி ஆகல, காணிக்க மூலமா நிவர்த்தி ஆகல, எதை செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுள் என்ன பண்ணார்னா இந்த உலகத்துல மனிதர் எல்லாருமே செய்த பாவத்துக்கான தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். இது நமக்கு நல்லா தெரியும். யோவான் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன அர்த்தம்? மனுஷன் கெட்டு போயிட்டான், மனுஷனால தன்னை சரி பண்ண முடியாது, மனுஷனுக்கு தண்டனை உண்டு. ஆனா இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காக, மனிதனை தண்டிப்பதற்காக அல்ல. அந்த யோவான் 3வது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மனிதனை தண்டிப்பதற்காக கடவுள் வரல, மனிதன் செய்த தவறுக்கான தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்காக அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். பல்வேறு வசனங்கள் இதை பற்றி சொல்லுது. லூக்கா 19வது அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே வந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அவர் வந்ததுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனால பாவத்துல இருந்து வெளியே வர முடியல, மனிதன் தண்டனையில இருந்து தப்பவே முடியாது, நரகத்துக்கு கண்டிப்பா போயிடுவான். அப்படி இருக்கும்போது அவனை நல்லவனாக மாற்றுவதற்காக, அவன் அடைய வேண்டிய தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்காக அவர் இந்த உலகத்துல வந்து என்ன பண்றாரு? கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். நீங்க நேரம் எடுத்து ஏசாயா 53வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஏசாயா 53வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 5வது 6வது வசனங்கள்ல நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது, நம்ம எல்லாம் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து போனோம், ஆனால் எல்லா அக்கிரமங்களையும், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தூக்கி பிதாவானவர் அவர் மீது போட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அன்பு. சிலுவை அதை தான் குறிக்குது. அருமையான தம்பி தங்கச்சி, சிலுவை எதை குறிக்கிறது தெரியுமா? புதிதாக ஒரு மதத்தை உருவாக்குறக்கா வரல, பாவத்தின் பிராயசித்தத்தை குறிக்குது.
என்னுடைய எண்ணங்கள் மோசமா இருந்துச்சு, ஆனால் நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் முள்முடி சூழப்பட்டார். என்னுடைய கைகள் அசிங்கமான காரியங்களை செஞ்சுச்சு, அவருடைய கையில ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். என்னுடைய கால்கள், பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனா நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தமாக அவர் சிலுவையில வந்து ஜீவனை கொடுத்தார். இததான் நீங்க ரோமர் 6வது அதிகாரத்திலே நீங்க வாசிக்கலாம். நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். நாம் தேவனுக்கு எதிரிகளா இருக்கும்போது, சத்துருக்களா இருக்கும்போது, பரம எதிரியா இருக்கும்போது நமக்காக மரித்தார். நல்லவனுக்காக ஒருத்தன் கூட சாகலாம். ஆனா நம்ம கெட்டவங்களா இருந்தோம். உலகத்துல இருக்கக்கூடிய மனுக்குலம் எல்லாம் கெட்டவங்களா இருந்தாங்க. அவர்களை அழிப்பதற்காக கடவுள் வரவில்லை. அவர்களை அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக, பாவத்தின் பிராயசித்தமாக தன்னையே கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். வந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்காக பாவத்தின் பிராயசித்தமாக தன்னுடைய உயிரை கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இது வரலாற்றிலே நடந்த உண்மையான சம்பவம். உண்மையான சம்பவம். அதான் வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பாவத்துல இருந்து விடுவிக்கப்படுறதுக்கு இயேசு கிறிஸ்து தவிர வழியே கிடையாது. ஏன்னா அவர் தான் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்காரு. எப்படி நீங்க சொல்றீங்க? மத்தேயு 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ மனிதன் பாவத்துக்காக பெற வேண்டிய தண்டனையை அனுபவிச்சு நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தின் பரிகாரமாக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்துட்டார். உயிரை கொடுத்து உயிரோடு எழுப்பிட்டார். இந்த வரலாற்றிலே நடந்த சம்பவம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்ததுன்றது நமக்கு நல்லா தெரியும். பாவத்தின் காரணத்தை பார்த்தோம். 2வது பாவத்தின் அகோரம் விளைவை பார்த்தோம். 3வது பாவத்தின் பரிகாரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கக்கூடிய மீட்பு, ரட்சிப்பு. மீட்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கடையில போய் அல்லது ஒரு இடத்துல போய் நம்ம நகைய ஈடு வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஈடு வைக்கிறதுனா அதை வச்சு கொஞ்சம் காசு வாங்கியிருக்கோம், கடன் வாங்கியிருக்கோம். அந்த நகையை திருப்பி கொள்வதற்காக அந்த காசை கொடுத்து மறுபடியும் நமக்கு சொந்தமாக்குறோம்ல, அதான் மீட்பு. மனிதன் கெட்டுவிட்டான். மனிதன் கடவுள் எதிர்பார்த்த ஸ்டாண்டர்ட் விட்டு கீழே போயிட்டான். அவன் கண்டிப்பா சாக போறான், நரகத்துக்கு போறான். அப்போ ஆண்டவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து மனிதனை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, இதான் ரட்சிப்பு. பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை தான் ரட்சிப்பு அல்லது மீட்பு. சரி, அப்போ இதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? அதான் கேள்வி. ஆதாம் ஏவாள் எதெல்லாம் தவறுனாங்களோ அந்த காரியத்தை நம்ம சரி செய்வோம்னா நமக்கு ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்புடைய படி என்ன தெரியுமா? நான் எனக்கு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நல்லவன், நான் அப்படி பெரிய தப்புலாம் பண்ணலையே, அவளை விட நல்லா தானே இருக்கேன். இல்ல அருமையான தம்பி தங்கச்சி, கடவுளுடைய பார்வையில நம்ம எல்லாருமே பாவிகள். ஆதாம் ஏவாள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கும் யாரெல்லாம் தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதனால முதல் படி என்ன தெரியுமா? அந்த 1 யோவான் 1வது அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்துல சொல்றபடி நான் பாவி என்பதை அவருடைய சமூகத்துல ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கிட்டு அவற்றை வந்து என் தப்பெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டா மன்னிப்பார். அதே 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கிடையாது. அல்லது கிறிஸ்தவ மதத்துல இன்னைக்கு லெந்து நாட்கள்ல நிறைய பேர் கறி சாப்பிட மாட்டாங்க, 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. நல்லது, எல்லாமே நல்லது, தப்புன்னு நான் சொல்ல. ஆனா அதை செய்யறது மூலமா நான் நல்லவனா மாற முடியாது. மறந்துடாதுங்க. எவ்வளவு புண்ணியம் செஞ்சாலும் மாற முடியாது. அல்லது கால் கெடுக்க நடந்து இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு போனாலும் சரி, அல்லது தவம் இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்ன மாத்த முடியாது. ஆனா அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? என்னுடைய மகனே, என்னுடைய மகளை, அப்படியே வா, நான் பாவின்றதை ஒத்துக்கொண்டு வா. பைபிள்ல நிறைய ஆதாரங்கள். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தர் என்ன பிரேயர் பண்றான் தெரியுமா? நான் வாரத்துக்கு 2 நேரம் உபவாசம் இருப்பேன். நான் வந்து 2வது அந்த தசமபாகம் நான் கொடுப்பேன்.
என் பக்கத்துல ஒருத்தன் ஜெபம் பண்றான், அவனோட நான் நல்லவன் சொல்லி தன்னைத்தானே மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஜெபம் பண்றான். பைபிள்ல இருக்கு. ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஆனா ஒரு ஆயக்காரன்னா டாக்ஸ் கலெக்டர், அவன் என்ன தெரியுமா பண்றான்? நேர ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, அந்த ஆலயத்துக்கு வந்துட்டு கடவுளை நேரடியா பார்க்க கூட அவனுக்கு தைரியம் இல்ல. நெஞ்சில அடிச்சுக்கிறான். அடிச்சு என்ன தெரியுமா சொல்றான்? பாவியாகி என் மீது கிருபையாயிரும். ரட்சிப்பின் படி என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி? நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி, அந்த பாவத்துக்கு நேரா போயிட்டு இருக்கேன் இல்லையா, அதை திரும்பி கடவுள்கிட்ட வந்து நான் ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதான் ரட்சிப்புடைய படி. இல்ல நானே வருத்திக்கிறது இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது இல்ல. என்னால முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்திருக்கோமா? ஆலயத்துல ரெகுலரா சொல்ற பாவ அறிக்கையை பத்தி நான் பேசல. அல்லது சில நேரங்கள்ல தப்பு பண்ணி வசமா கையில மாட்டிக்கிறோம். மாட்டாத ஐயோ நான் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறோம்ல, அது இல்ல. இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை கடவுளுக்கு எதிரானது. நான் சென்று கொண்டிருக்கிற பாதை நரகத்துக்கு நேரான பாதை. ஆனால் எனக்காக ஒரு மீட்பர் பாவத்தின் பரிகாரியாக, பாவத்தின் பிராயசித்தமாக உயிரே கொடுத்திருக்காரு. அவற்றெல்லாம் வருவேன். வந்தா மன்னிப்பாரா? அதான் நமக்குள்ள அநேக கேள்வி. நிறைய தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கோம். மன்னிப்பாரா? வசனம் தெளிவா சொல்லுது. அந்த 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும். போய் நான் செஞ்ச தப்பெல்லாம் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன்னா, டேய் நீயா, நீ என்னுடைய மகனே இல்ல மகளே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நண்பர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அந்தரங்கம்னு சொல்லி ஒண்ணு உண்டு இருக்கு. ஆனா அவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் இப்படி கெட்டவள் தான், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், பாவம் பண்ணியிருக்கேன், நான் நரகத்துக்கு பாத்திரமானவன், என்னை மன்னியும் சொல்லி கேட்டா அவர் மன்னிக்கிறார். அவர் நம்மை கழுவுகிறார். பாவத்தை மன்னிக்க கூடிய கடவுள், நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர் கடவுள். எந்த அளவுக்கு அவர் மன்னிப்பார் தெரியுமா? பைபிள்ல 2 வசனம் இருக்கு, ரெஃபரன்ஸ் எல்லாம் வாசிக்கல. ஒண்ணு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை என்னை விட்டு விலக்கினார். கடலின் ஆழங்கள்ல நான் பாவத்தெல்லாம் போட்டுட்டேன், நான் இதை நினைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவ்வளவு பெரிய மன்னிப்பு. என்னிடத்துல வரக்கூடிய யாரையும் நான் மன்னிப்பேன்றார். விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு போய் கல்லறிஞ்சு கொல்லும்னு சொல்லி யூத சட்டப்படி சொல்றாங்க. ஆண்டவர் எடுத்துப்பா சொல்றார், நீ போமா, நீ பாவம் செய்யாதே. யோவான் 4வது அதிகாரத்துல 5 பேரோடு வாழ்ந்து விட்டு 6வது நபரோடு ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சமாரிய பெண். சமுதாயமே காரி துப்புது. ஆண்டவர் அவளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நீ எதிர்பார்த்து இருக்க மேசியா நான் தான் சொல்லி அவளை மன்னித்து அவளுடைய வாழ்க்கையை சாட்சியா மாற்றுறார். எவ்வளவு பெரிய மன்னிப்பு இல்லையா? சிலுவையில தொங்கும் போது கிரிமினல், இதுவரைக்கும் கொலை குற்றம் முதற்கொண்டு செஞ்சு சிலுவையில தொங்குறதுக்கு பாத்திரமா அங்க தொங்கிட்டு இருக்கான். வேதனையில அனுபவிச்சிருக்கான், என்னால சாக போறான், அவனை கொல்ல போறாங்க. அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்ன மன்னியும், உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளணும்னு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இப்போ இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா. எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா? ஏன்னா மனிதன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டிருப்பான், ஆனால் மன்னித்து கடவுள் மாற்றி இருப்பார். ஆனா மனுஷன் ஒத்துக்கல. இன்னைக்கும் அதான் சொல்றேன், முதல் படி நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய இரட்சகர் இடத்துல வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சொல்லி மன்னிப்பு கேட்கல. எல்லாத்தையும் மன்னிப்பாரா? அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரோமர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சரி, இது முதல் படி. 2வது படி என்ன? யோவான் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அர்த்தம்? மனிதன் கடவுள்கிட்ட வந்து தான் தவறெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறார். இது முதல் படி. 2வது படி என்ன தெரியுமா? அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு அர்த்தம், நான் விசுவாசிக்க தானே செய்யறேன் இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்லிட்டு, அல்லது இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார், இயேசு கிறிஸ்து நன்மை செய்வார் நிறைய யோசிக்கிறேன்னு சொல்லலாம். அது அர்த்தம் இல்ல. அவர் இரட்சகர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மத்தேயு 1:21 அவர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பதை விசுவாசிக்கல. என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் பாவிதான், என் பாவத்தெல்லாம் மன்னியும், என்னாலே என்னை மாற்ற முடியாது, ஆனா எனக்காக உயிரை கொடுத்தவர் நீர், உயிரோடு எழுந்தவர் நீர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும் ஐயா. விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது.
நம்முடைய இதய கதவை திறந்து அவரை என்னுடைய வாழ்க்கையின் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுப்பது, அதான் ரட்சிப்பு. கொடுத்தா மாத்திருவாரா? மாத்திருவார். எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். நம்முடைய உள்ளத்துக்குள்ள வருவார். நம்மாலே மாற்ற முடியாத இந்த வாழ்க்கையை மாற்றி என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி விட்டார். அவர் மாற்றும் போது பாவ மன்னிப்பு கிடைக்கும். இரண்டாவது, பாவத்தில் இருந்து கண்டிப்பாக எனக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். அதான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நிறைய வசனங்கள் சொல்லுது. ரோமர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவரை உன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்து அவர் ஆண்டவர் என்று உன்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணுவாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய். இதுதான் ஆண்டவர் யோவான் 3வது அதிகாரத்துல நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு. பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. சிம்பிளா புரிஞ்சுக்கிறது. பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அந்த பரிகாரம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுமானால் வேண்டுமானால் நான் அக்செப்ட் தட் யூ ஆர் எ சின்னர், நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். பிலீவ் தட் ஹி இஸ் த சேவியர், அவர் என்னுடைய இரட்சகர் என்பதை நான் நம்ப வேண்டும். மூன்றாவது, கமிட் யுவர்செல்ஃப் டோட்டலி இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ், என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு கொடுத்து விட வேண்டும். கொடுத்தா மாத்திடுவாரா? கண்டிப்பா மாத்திடுவார். அவரை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ற வரைக்கும் பாவத்துக்கான பரிகாரம் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்காது. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, கேட்ட காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பாவத்துக்கான காரணம் கடவுள் அல்ல, மனிதன். அவனுடைய கீழ்ப்படியாமை, அவர் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு தன்னை நீதிப்படுத்தி மற்றவங்களை குற்றப்படுத்தினதால கடவுள் விட்டு பிரிக்கப்பட்டார். கடவுள் அப்படியே விட்டாரா? இல்ல. பாவத்துக்கான பரிகாரம் கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து, இயேசு கிறிஸ்துவாக வந்து, உனக்காக எனக்காக சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்தார். அதனால பாவத்துக்கு பிராயசித்தமா நம்ம எதையுமே செய்ய வேண்டியதில்லை. என்ன பண்றாரு தெரியுமா? இலவசமா கொடுக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். கிருபையா கொடுக்கிறார். தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு. இலவசமா பரிசை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னுடைய பாவங்களை அவற்றை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கலாம். அவர் மன்னிக்கிறார். என்னை ரத்தத்தால கழுவுறார். ஆண்டவரே, என்ன என்னால மாற்ற முடியாது, நீ இரட்சகர் என்பதை விசுவாசிக்கிறேன், எனக்காக உயிர் கொடுத்து உயிரோடு எழுந்த தெய்வம்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும் ஐயான அவர் எனக்குள்ளே வருவதன் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல கொடுப்பதன் மூலமாக என் வாழ்க்கையில பெரிய மாற்றம். பெரிய மாற்றம். எப்படி நீங்க சொல்றீங்க? என்னுடைய 17வது வயதுல என்னுடைய பாவத்தை நான் அவற்றை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டபடினால இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிற அதனாலதான் பேசுறேன். தம்பி தங்கச்சி, இதை நம்ம சரியா புரிந்து கொள்வோமா? அவர் கொடுக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வோமா? நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? கேட்டுக்கிட்டு இருக்க அருமையான தம்பி தங்கச்சி, பாவம் என்பது என்னுடைய ரத்தத்தோடையே வந்தது, என்னுடைய தன்மையிலே வந்தது. நான் செய்யறதால இல்ல, நான் பிறக்கும் போதே பாவியாதான் பிறக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள்ல இருந்து நான் வந்திருக்கிறேன். யாருமே தப்பு செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன்? ஏன் நான் இப்படி பாக்குறேன்? ஏன் நான் இப்படி கோவப்படுறேன்? ஏன் என்னுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கு? ஏன் என்னால செக்ஷுவல் டெம்ப்டேஷன்ல என்னால மேற்கொள்ள முடியல? அருமையான தம்பி தங்கச்சி, நான் கெட்டவன், நான் கெட்டவன். இது அவருடைய சமூகத்துல ஒத்துக்கொள்வோமா? ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னுடைய ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே. உங்களிடத்துல வந்து எல்லா தப்பையும் சொன்னா மன்னிப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே. என் வாழ்க்கையில நான் உங்களிடத்துல வரல, இது வரைக்கும் வரல. வரேன் ஆண்டவரே. எனக்காக இந்த உலகத்திற்கு என்னை தேடி வந்து சிலுவையிலே உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்தீரே ஆண்டவரே, இதை நான் நம்பி என்னுடைய உள்ளத்துல உண்மை ஏற்றுக்கொள்றேன். என் பாவங்கள் எல்லாம் மன்னியும், என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும் சொல்லி வேண்டிக் கொள்வோமான ஒரே ஒரு படி. அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வோம். நம்மளை கடவுளுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்வார். என்ன ஏற்றுக்கொள்வாரா? யாரையும் தள்ளாத கடவுள். என்னிடத்திலே வருகிற யாரையும் புறம்பே தள்ளுகிறதில்லைன்னு சொல்லி சொல்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி செய்தியை கேட்கும் போது ஏன் அவனுடைய வாழ்க்கையை முழுசுமா கொடுக்க கூடாது? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாவம் இந்த உலகத்துல எப்படி வந்தது என்பதை நாங்கள் படித்தோம். பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை வேதத்துல பாக்குறோம், இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறோம், நியூஸ் பேப்பரை வாசிக்கும் போது பாக்குறோம், உலகத்துக்குள்ள போகும்போது மனிதன் பாவத்தால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆனா அப்படிப்பட்ட பாவத்துக்கு பரிகாரமாக இந்த உலகத்திற்கு வந்து உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்தீர,
இலவசமாக பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையாகிய மீட்பையும் ரட்சிப்பையும் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே ஆண்டவரே. அதை நாங்கள் மனமு வந்து கையை நீட்டி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த போதனையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தம்பியும் தங்கையும் யாராக இருந்தாலும் சரி, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உங்களுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, உம்மை விசுவாசித்து தங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாற, உம்மை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும், இதை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.